கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. ஆமேன். நம் சர்வவல்ல மகாதேவன் ஆபிரகாமிடம் சொன்ன இந்த வார்த்தையை பலவித கோணங்களில் நாம் விளக்கப்படுத்தி பேசியிருக்கலாம், கேட்டும் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுத்ததான, அதுவும் உத்தமமான கீழ்ப்படிதல் என்றும் விசுவாசித்து நடந்தான் என்றும் பல விதங்களில் சொல்லலாம். இங்கே கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஒன்றாக சேர்ந்து ஆபிரகாமிடம் காணப்படுகிறது. ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்த நபர் உலகில் வேறு யாருமே இல்லை என்றும் கூட சொல்லலாம். ஆபேல், ஏனோக்கு, நோவா இவர்களின் கீழ்ப்படிதலை விட ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் சற்று விசேஷம் வாய்ந்த ஒன்றுதான். போய் என்றதும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகிறான். எங்கே போகிறாய் என்று கேட்கிறார்கள் ஜனங்கள். தெரியாது என்கிறான். ஆபிரகாம் பிறந்து வளர்ந்த விளையாடிய அந்த ஊர் என்ற தேசம் விட்டு ஆரானை நோக்கி புறப்படும் போது ஆபிரகாமுக்கு வயது 75. இந்த முதிர் வயதில் எங்கு போகிறாய் என்று கேட்கிறார்கள். தெரியாது என்கிறான். சரி, இரவு எங்கே தங்க போகிறாய் என்று கேட்கிறார்கள். அதுவும் தெரியாது என்கிறான். சரி, நீ போகும் அந்த ஊரின் பாஷையாவது தெரியுமா என்று கேட்கிறார்கள். அதுவும் தெரியாது என்கிறான். ஆபிரகாமுக்கு இந்த முதிர் வயதில் மனநிலை சரியில்லை போல என்றுதான் அக்கம் பக்கத்தினர் பேசியிருந்திருக்கலாம். இங்கே ஆபிரகாமை அழைத்த கடவுள் அது எப்படி ஊர் பெயர் தெரியாத, பாஷை தெரியாத இடத்துக்கு புறப்பட்டு போக சொல்லுவார், அதுவும் இந்த முதிர் வயதிலா என்று பலரும் பல வீட்டாரும் பல பல கேள்விகளை கேட்டு குழப்பி கூட இருந்திருப்பார்கள். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பல விதங்களில் குழப்பக்கூடிய கேள்விகள் எழுப்பின ஜனங்கள் மத்தியில் ஆபிரகாம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆகவே தான் ஆபிரகாமை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் விசுவாசிக்கிற யாவருக்கும் தகப்பன் என்றும், யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தேவனுடைய சிநேகிதன் என்றும் ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். நாமும் கூட இப்படிப்பட்டதான மேலான விசுவாசம், கீழ்ப்படிதல் யாவும் நமக்குள்ளும் வளர தேவன் கிருபை புரிவாராக. ஆமேன். God bless you.